என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவர் பிள்ளைகளாகிய மாறிய நம்மை நோக்கி தேவன் சொல்கிறார், உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டென்று. ஆம், இந்த உலகம் உபத்திரவம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், ஆபத்துகள் நிறைந்த உலகம், வஞ்சகம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தின் அதிபதியானவன் தேவ பிள்ளைகளை சோதிப்பதற்காக, கீழே விழ வைப்பதற்காக என்று மற்ற ஜனங்கள் படும் உபத்திரவத்தை விட நமக்கு அதிகமாகவே கொண்டு வருவான். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட சாத்தான் சோதிக்க பார்த்தான். தேவனையே தன்னை வணங்கும்படி சாத்தான் உலக செல்வம், ஆசைகளை காட்டி முயற்சி செய்தும் பார்த்தான். ஆனால் தேவன் சாத்தானை கடிந்து கொண்டார், சாத்தானை ஜெயித்தார். இன்று அநேகர் தேவ பிள்ளைகள் என்று தங்களை அழைத்து கொண்டு சாத்தானை மறைமுகமாக பின்பற்றுகிறார்கள். உலக உபத்திரவத்திலிருந்து விடுபடவும் உலக செல்வத்திற்காகவும் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், தேவ பிள்ளைகள் உபத்திரவத்தை பொறுமையோடு சகித்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் உலக இச்சையை ஜெயித்தால் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெறுவோம், சமாதானமாக வாழ்வோம். உலக இச்சைக்கு அடிபணிந்து சாத்தானின் வழியில் சென்றால் கடைசியில் சமாதானமற்ற வாழ்வு, நித்திய நரகம். ஆம், உலகத்தை ஜெயித்து நம் தகப்பன் அவர், பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் வழியில் உலகத்தை ஜெயிக்க கிருபை செய்வாராக. ஆமேன்.